ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஆதார் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். இப்போது ஆதார் கார்டோட லிங்காக இருக்க பேங்க் அக்கௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து இப்போது என்பிசிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டோட என்பிசியோட என்ன அக்கௌண்ட் வந்து லிங்காக இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான ஃபண்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா, டீஆக்டிவேட் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் கன்சியூமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பாரத் ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாரத் சீடிங் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய ஃபஸ்ட்டு என்டர் யுவர் ஆதார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட நீங்கள் வந்து ஆதார் சீடிங் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனில் சீடிங் அண்ட் டீசீடிங். சீடிங்னா ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க, அல்லது வேறு பேங்க் ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கீங்க, அதை வேறு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய ஆதார் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்குது அப்படின்றத ஆதாருடைய அஃபிஷியல் வெப்பேஜ் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மை ஆதார் அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அதில் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் வித் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவையும் கரெக்டாக பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது விசிபிளாக இல்லை உங்களுக்கு அப்படின்னா ரீலோட் கொடுத்துக்கோங்க. ரீலோட் கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதாரோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பேங்க் சீடிங்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகெயின் வந்து பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பீன் டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களுடைய ஆதார் வந்து லிங்காக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்னா ஸோ இப்படியே நீங்கள் வந்து சீடிங் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அப்படியே விட்டுடலாம். ஆனால் நீங்கள் இதில் ஷோ ஆகிற பேங்க் அக்கௌண்ட் வந்து எனக்கு வந்து அது டீஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதை நான் யூஸே பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த என்பிசிஐ வெப்சைட் மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்டர் த யுவர் ஆதார் அப்படின்ற இடத்துல ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார், பேங்க்கு, அதுக்கப்புறம் கீழே எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அந்த கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு அகெயின் 2 அக்கௌண்ட் நம்பர், அதாவது அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் அதே சேம் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க, ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதார் அப்படின்ற இடத்துல சீடிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீடிங்கில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரெஷ் சீடிங், ஸோ இது வரைக்குமே நீங்கள் ஆதாரோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணலை அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெஷ் சீடிங் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூவ்மெண்ட், அதாவது மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வித்தின் த சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட். ஸோ சேம் பேங்க், ஸோ அனதர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதையும் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது மூணாவது ஆப்ஷன் மூவ்மெண்ட் வித் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க். ஸோ ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கு, சீடிங் ஆகிருக்கு, அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதாவது அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிருக்கு, ஸோ அந்த பேங்க் வந்து ப்ராப்பராக இல்லை, ஸோ அதில் வந்து நான் அக்கௌண்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சீடிங்காக இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அதாவது சீடிங் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஆதார் வந்து லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த செலக்ட் பேங்க் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டுக்கோங்க. அடுத்தது கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற
டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் ரெண்டுமே அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஹைலைட்டு தான் ஆகும். ஸோ லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 2 அக்கௌண்ட் நம்பரும் சேமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீடிங் டைப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பண்ண போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் எந்த அக்கௌண்ட்டோடு நீங்கள் சீடிங் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது தேர்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் ஆகும். மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க். ஒரு பேங்க்கில் இருந்து இன்னொரு பேங்க்குக்கு நான் சீடிங் பண்ணுறேன் அப்படின்றதுனால தேர்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க்குமே இப்போதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. ஒரு சில பேங்க்ஸை வந்து தான் ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த பேங்க் இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க்குமே இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் பேங்க் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து செலக்ட் என்டர் யுவர் பேங்க் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து அதில் அதாவது ஒரு சில பேங்க்கை வந்து மேஜரான பேங்க்கே அதில் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ அது சீக்கிரமாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ அது விசிபிளாக இல்லை அப்படின்னா ரீலோட் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேப்சாவை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கர்சர் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு அகெயின் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது சரியாக கிளிக் ஆகலை அப்படின்னா அகெயின் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஆதாரோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் வராது. அதாவது பேங்க்கில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு போகாது. ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் ஓடிபி அப்படின்னு சொல்லி உங்களுடைய மெசேஜில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு போகும். ஸோ அவங்க அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பேங்க்கோட அந்த ஏற்கனவே இருக்கிற பேங்க்லேருந்து இப்போ கரண்ட் பேங்க்குக்கு உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ்ன்னு இருக்கும். ஸோ இனிமேட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற ஆல்ரெடி சீடிங். ஸோ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட சீடிங் ஆகிருக்கு. அதனால் நான் வந்து இப்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சீடிங் ஆகலை. ஸோ ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனலாக நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் இது மாதிரி போகும். பேங்க் சைடு அவங்களுடைய சர்வரில் இருந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெரிஃபை அதாவது லிங்க் ஆகிடுச்சு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான். இனிமேட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய ஆதாரோட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அதாவது லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்றத நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பயனுள்ள வீடியோவை நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.